தீவட்டின்னு சொல்லுவோம். ஆனால் நாங்கள் இதை வந்து ஆதி காலத்திலேருந்து இந்த வீட்டத்தில் உள்ள ஆரம்பமானத்திலேருந்து நாங்கள் இந்த தீவட்டி வெளிச்சத்தில் தான் இந்த அம்மனை வீட்டு ஆடி திருப்பியும் இந்த அம்மனுக்கு அம்மனுடைய கோவில் மட்டும் கொண்டு போய் சேர்க்கிறது இந்த தீவட்டின்னு வெளிச்சத்தில். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தை குறிப்பாக கார்நகரில் உள்ள மணற்காட்டு அம்மன் கோயில் இருக்கோம். உலகத்திலே மிகப்பெரிய பறையை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அடிக்க போகிறாங்க. அதை தான் கைஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 11ஆம் திருவிழா அம்மானாச்சி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போக போகிறோம். அதையும் நாங்கள் கைஸ் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ என்ன மாதிரி அமைதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதை பாருங்க, அம்மானாச்சி குதிரை ஏறி வேட்டைக்கு வந்து கொண்டிருக்கிறா. ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான கொண்டாட்டம் தான். எவ்வளவுக்கு அன்போட இதெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி பாருங்க. டீ பண்ணதுக்கு என்ன விட்டு கொண்டு சின்ன தம்பியோரா. இதே நாங்கள் பேச்சு வழக்கில் தீவட்டின்னு சொல்லுவோம். ஆனால் நாங்கள் இதை வந்து ஆதி காலத்திலேருந்து இந்த வீட்டத்தில் உள்ள ஆரம்பமானத்திலேருந்து நாங்கள் இந்த தீவட்டி வெளிச்சத்தில் தான் இந்த அம்மனை வீட்டு ஆடி திருப்பியும் இந்த அம்மனுக்கு அம்மனுடைய கோவில் மட்டும் கொண்டு போய் சேர்க்கிறது இந்த தீவட்டின்னு வெளிச்சத்தில். நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி வசதிக்கு ஏற்ற மாதிரி இப்போ மின்துணுகள் மின்சார விளக்குகள் வந்தாலும் எங்களுடைய பாரம்பரிய இந்த கலாச்சாரத்தை விடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் இந்த பாரம்பரிய முறையை இந்த காலத்திலும் பேணி நிற்கின்றோம். ஆரம்ப காலத்திலே ஆலயங்களிலே தீவட்டிகள் சுவாமிகள் உலா வந்தாலும் தீவட்டி அந்த வெளிச்சத்திற்காகத்தான் இந்த தீவட்டி கொளுத்தப்பட்டது. இதை நாங்கள் கையாள வேண்டும் என்றதுக்காக இப்போ பொழுதுபட்டு நாங்கள் அந்த வேட்டையாடுற இடத்துல தான் இதை கொளுத்தி ஆடுறோம். நாங்கள் பொழுதுபட்ட காரணத்தினால இந்த வெளிச்சத்தோடு நாங்கள் சாமியை அழைச்சி கொண்டு வரோம். ஓகேங்க. என்ன சாமியை கொண்டு ஓடிவினமாண்ணா? ஓடி அங்கதான் கோயிலடியில போய் நின்னுங்க. சாமியா ஓடுறாது, வீதியா சுத்தி 3 தரம் ஓடுற. கோயிலும் சுத்தம் நின்னுங்க. சரி ஐயா, சரி. இந்த வீதியில் உள்ள வாகனங்கள் நிறுத்தி வச்சிருக்காங்க. சுற்றி வர வயல்வெளிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில். இந்த பிள்ளையார் கோயிலை சுற்றி இப்போ அம்மன் வந்து வேட்டி ஆடுவாங்க. அதை பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேர் கூடி நிற்கணும். சாமி வாரதை பார்க்க புல் அரிக்குது.
சாணியில நடக்குது. இடத்துல நாடகங்கள்லாம் நடந்து கொண்டிருக்குது. எவ்வளவு பேர் இந்த நாடகத்தை ரசிச்சு பார்த்து கொண்டிருக்க மட்டும் தொடர்ந்து இப்போ அம்மன் வேட்டைக்கு வெளிக்கிட்டா பாருங்க வயல் வெளிக்குள்ளால போறாங்க.